வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வான்புவி ஆளும் வள்ளிர ஏகனின் நல்லருள் பொங்க வானகம் போற்றும் வையக பேரொளி வள்ளல் நபிகள் திலகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாசிகள் சோல இறை நேசர்களுடைய இனிய துவாக்களை பெற்றவனாக எனது சிறிய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, மதரசா ஹமீதா என்பது தனது வயதை 50 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1985ஆம் ஆண்டு துவங்கிய மாமறை மனநப் பிரிவில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹாஃபிதாகி இன்று உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பரவி விரவி இருக்கின்றார்கள். அவர்கள் யாவரும் நல்ல தொழிலில் இருந்து தன்னுடைய வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் உள்ளத்தில் தேக்கி வைத்த அந்த தேன்முறையை இப்பொழுதும் மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக 89ஆம் ஆண்டில் நடைபெற்ற அகில உலக குர்ஆன் ஹிஃப்து போட்டியில் இந்த நமது இந்திய திருநாட்டிலிருந்து இந்த மதரசா மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் இந்த சிறியவனும் ஒரு கார்டியனாக சென்றேன். 2 மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. 2 மாணவர்கள் இப்பொழுது வாழ்க்கையின் வசந்த காலத்தை ஆரம்பித்து செல்வ கலந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல பணியில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இப்படி நம்முடைய மதரசாவில் இருந்த மாணவர்கள் யாவரும் நல்ல முறையில் இருந்து வருகிறார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போது இந்த மதரசாவுடைய நிறைவு நாள், அதாவது இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோடு நாம் விடுமுறை விடுவதல்ல, குறிப்பிட்ட சில காலங்கள் மட்டும் விடுமுறை கொடுத்துவிட்டு ரமதான் பிறை 1 முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு பாட வேலை நடத்தி வருகிறோம். இப்படியாக மாணவர்களுக்கு பாடங்கள் பாதிக்காமல் அவர்கள் மறந்து விடாமல் இருப்பதற்காக தொடர்புடையாக இந்த பாடங்கள் நடைபெற்று வருகிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். அதிகம் செய்தி நான் அந்த அளவுக்கு செல்ல விரும்பவில்லை. குறிப்பாக இப்பொழுது புதிய மாணவர்கள் சேர்ப்பு மார்க்க வகுப்புகளுக்கும் குர்ஆன் ஹிஃப்து வகுப்புக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை இணைத்து நல்ல ஹாஃபிதாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் உறுதுணை புரிய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஹாஃபிதாக வேண்டதற்காக வேண்டிய ஆசை கொண்டு இங்கே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி அமைகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.